இப்போ நான் சொல்ல போறத இமேஜினும் பண்ணிக்கோங்க, ஸ்கிரீன்ல தெரியுதையும் பாத்துக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கடைசி வரைக்கும் கேளுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். அடாசன், டூமாஸ் அப்படின்னு ரெண்டு ரோடு இருக்கு. ஹரி, சுனில் அப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஹரி ஆபீஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. கிளம்புறப்போ நல்ல மழை பெய்யுது. ஹரி வீட்டுக்கு போறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. அடாசன் வழியாவும் போகலாம், டூமாஸ் வழியாவும் போகலாம். டூமாஸ் வழியா போனா ரொம்ப நேரம் ஆகும். ஆனா அது ஒரு சேஃபான ரோடு. அடாசன் ரோடு சேஃப் இல்லையான்னு ஹரிக்கு தெரியாது. ஆனா அந்த ரோடை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்காரு. அந்த ரோட்ல போறத தவிர்த்துக்கிறாரு. அந்த ரோட்ல போறதை தவிர்த்ததுக்கு காரணம் அவரோட ஃப்ரெண்ட் சுனிலும் ஒருத்தர். டூமாஸ் ரோடு பக்கத்துல சுனில் ஆபீஸ் குவார்டர்ஸ்ல ஃபேமிலியோட தங்கியிருக்காரு. ஹரி ஒரு பேச்சுலர். அங்கிருந்து தூரத்துல ஒரு பேச்சுலர் ஹோட்டல்ல ஹரி தங்கியிருக்காரு. ஹரி, சுனில் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே செகண்ட் ஷிஃப்ட். ஹரி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு 12 மணி ஆயிரும். ஆனா கம்பெனி வேன் 11:45 போயிடும். அதுல தான் சுனிலும் போயிட்டு இருந்தாரு. நைட்டு 7 மணிக்கு மேல ஹரிக்கும் சுனிலுக்கும் வேலை இருக்காது. அதனால ரெண்டு பேரும் உட்காந்து நியாயம் பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே ஹரியும் சுனிலும் ஃப்ரெண்ட்ஸும் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் சுனில் ஹரியோட கார்லயே வர ஆரம்பிக்கிறாரு. ஹரி ஆஃபீஸ் போகிறப்ப மதியம் 1:30க்கு சுனிலை பிக்கப் பண்ணிக்குவாரு. நைட்டு சுனிலை வீட்டில் விட்டுட்டு ஹரி வீட்டுக்கு போகிறதுக்கு 1 மணி ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஹரியும் சுனிலும் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அடாசன் ரோட பார்த்து சுனில் ரத் மே உஸ் ரத மத் ஜாவ் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹரி அங்க ஏதாவது வழிப்பறி நடக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. சுனில் சிரிச்சுக்கிட்டே இல்ல அங்க பேய் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஹரிக்கு அது மேலாம் சுத்தமா நம்பிக்கை இல்லை. அவர் சொல்றத பெருசாவும் எடுத்துக்கல. ஆனாலும் ஒரு சிலர் ஹரி கிட்ட நைட்டு நேரத்தில் நீ அந்த ரோட்ல போறத தவிர்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. மதியம் அடாசன் ரோட் வழியா ஹரி ஆபீஸுக்கு போறாரு. அன்னைக்குன்னு பார்த்து சுனிலும் வரல, லீவ் போட்டுறாரு. அடாசன் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது கார் திடீர்னு பஞ்சர் ஆயிருது. ஓரமா நிறுத்திட்டு ஸ்டெப்னி எடுத்துட்டு வந்து மாத்துறாரு. மாத்துறப்ப முன்னாடி கதவை திறந்துட்டு யாரோ உள்ள உட்கார்ற மாதிரி ஹரி உணர்றாரு. ஓடி போய் பாக்குறாரு. அங்க ஆனா யாருமே இல்லை. சுத்தி எந்த ஆள் நடமாட்டமும் இல்லை. திரும்பவும் வந்து ஸ்டெப்னியை மாத்துறாரு. அப்பதான் கவனிக்கிறாரு ஸ்டெப்னியும் பஞ்சர் ஆயிருக்கு. ஆனா ஸ்டெப்னியை வெளியே எடுக்கும் போது பஞ்சர் ஆகல, நல்லாதான் இருந்தது. ஹரி பக்கத்துல ஏதாவது பஞ்சர் கடை இருக்கா அப்படின்னு தேடுறாரு. தேடுறப்ப சந்தோஷி மாதா அப்படின்ட்டு ஒரு கோவிலை பாக்குறாரு. கோவில்ல இருக்க பூசாரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹரி நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. பூசாரி இனிமே நீ இந்த பக்கம் வராத, சந்தோஷி மாதா உன் கூட இருக்கா அப்படின்னு சொல்றாரு. அதை ஹரி பெருசா எடுத்துக்கல. கோவில்ல ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த சின்ன பையன்கிட்ட போயிட்டு ஹரி பக்கத்துல ஏதாவது மெக்கானிக் இருந்தா கூட்டிட்டு வாப்பா அப்படிங்கிறாரு. அந்த பையனும் போயிட்டு ஒரு மெக்கானிக்கையும் கூட்டிட்டு வரான். ஹரி மெக்கானிக்கை பார்த்து இங்க எல்லாம் சொல்ற மாதிரி பேய் ஆவிலாம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இங்க நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும், அதனால ஆளாளுக்கு ஏதோ காரணம் சொல்லுவாங்க அப்படின்னு மெக்கானிக் சொல்றாரு. அதுக்கப்புறம் மெக்கானிக் கிட்ட ஹரி எதுவும் கேட்கல. வீட்டுக்கு போன ஹரி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்றாரு. அவங்க அம்மா 2 நாள்ல கருப்பு கயிறும் திருநீரும் வச்சு பார்சல்ல அனுப்புறாங்க. அதை பார்த்த ஹரி எதுக்கு தேவையில்லாம குழப்பிக்கிட்டு இனிமேட்டு அந்த ரோட்ல நம்ம போக வேணாம் அப்படின்ட்டு முடிவு எடுக்கிறாரு. அன்னைக்கு சுனில் ஆபீஸுக்கு வரல. ஹரி ஒரு ட்ரைனிங் விஷயமா மும்பை வரைக்கும் போனோம். நைட்டு 12:30க்கு பஸ்ஸு. ஆபீஸ்ல இருந்து 10 மணிக்கெல்லாம் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு இருக்காரு. ஆனா அன்னைக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை வந்துருது. அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறப்ப மணி 11:30 ஆயிருது. இப்போ சின்ன சின்ன தூரலா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. ஹரி கார் எடுத்துட்டு கிளம்பும்போது நல்ல மழை பெய்ய ஆரம்பிக்குது. டூமஸ் ரோட்ல போனா ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிட்டு ஹரி அடாசன் ரோட் வழியா போறாரு. 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போக வேண்டிய ரோட்ல இவரு 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு. ரோட்ல எந்த ஒரு லைட்டும் இல்ல, முன்னாடியும் ஒரு வண்டியும் இல்ல, பின்னாடியும் ஒரு வண்டி இல்ல. காரோட வெளிச்சத்துல இவரு பாட்டுக்கு வேகமா போய்கிட்டே இருக்காரு. கார்ல போய்கிட்டு அவரை அறியாமலே திடீர்னு ஆரையும் அடிச்சுக்கிட்டே போறாரு. திடீர்னு ஒரு பொண்ணு குறுக்க வந்துருது. அந்த பொண்ணு மேல இவரு காரை மோதிடுறாரு. மோதின உடனே அந்த பொண்ணு மேல ஏறி கார் போகுது. பயந்து போன இவர் சைடு மிரர்ல காரை ஸ்லோ பண்ணிட்டு பாக்குறாரு. அந்த பொண்ணோட உடம்பு ரோட்ல கிடக்குது. ரொம்பவே பயந்தவர் கார் எடுத்துட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பி போயிடுறாரு. இப்போ ஒரு வழியா மழை நின்றுது. ஹரிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. போயிட்டே இருக்கும்போது சந்தோஷி மாதா கோயில பாக்குறாரு. அந்த கோயில் ஓரமா காரை நிறுத்திட்டு வேகமா உள்ள ஓடுறாரு. அங்க தூங்கிட்டு இருந்த பூசாரி எந்திரிச்சு ஹரிய ஆச்சரியமா பாக்குறாரு. ஹரி கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்கிறாரு. ஹரியும் வேகமா அது எல்லாத்தையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்க சின்ன பையன்கிட்ட சொல்லி ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வாடா அப்படின்ட்டு பூசாரி சொல்றாரு. அந்த பையனும் போயிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு வரான். அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஆபீசரும் அங்க வராரு.
ஹரி கோவிலே காரை விட்டுட்டு போலீஸ் ஆபீசர் வண்டியில் ஏறி உக்காந்துடுறாரு. ஊர் பெரியவங்களும் அதே வண்டியில் ஏறி உக்காடுறாங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஹரி சொன்ன இடத்துக்கு போறாங்க. போலீஸ் ஆபீசர் எந்த இடம்னு கேக்குறாரு. ஹரி சொல்லும் போதே அந்த இடத்துல போய் கார் நின்றுது. ஊருக்காரங்க நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து தேடுறாங்க. அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்ததுக்கான எந்த ஒரு தடையும் இல்லை. ஊர்க்காரங்க குஜராத்தில பேசிக்கிறாங்க. ஹரி இங்கிலீஷ்ல போலீஸ் ஆபீசர்கிட்ட நான் அந்த பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் ஆபீசர் அது காதலே வாங்கிக்காம ஹரி கிட்ட உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ட்டு கேட்கிறாரு. ஹரியும் இல்லைன்னு சொல்றாரு. சம்மந்தமே இல்லாம போலீஸ் ஆபீசர் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஊர் மக்கள் எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஹரி எதுவும் பேசாம கார்ல ஏறி உக்காடுறாரு. ஊர்க்காரங்களும் ஏறி உக்காடுறாங்க. போற வழியில யாரும் எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்களை கோயில விட்டுட்டு அவரும் அங்கிருந்து போயிடுறாரு. பூசாரி ஹரிய உத்து பாக்குறாரு. உத்து பார்த்துட்டு எதுவும் பேசாம அவரும் கோயிலுக்குள்ள போயிடுறாரு. ஊர்க்காரங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஹரிக்கு இப்ப மும்பை போறதுக்கான மைண்ட் செட்டே இல்லை. ஒரே குழப்பமா இருக்குது. ஹரி பேசாம வீட்டுக்கு போய் தூங்கிடலாம் அப்படின்ட்டு கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு. காரை பார்க் பண்ணிட்டு லிப்ட்ல ஏறதுக்கு போறாரு. யதார்த்தமா திரும்பி காரை பாக்குறாரு. அப்பதான் காருக்குள்ள ஏதோ தொங்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. வந்து பாக்குறாரு. வந்து பார்த்தா நிறைய கொத்தோட முடி தொங்கிட்டு இருக்கு. முடியில இருந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு. நீளமான முடி. அதுல இருந்து ரத்தமும் சொட்டிட்டு இருக்கு. இதே மாதிரி உங்க வாழ்க்கையிலே நடந்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.